Hi friends, புது வீடியோ புது மொபைல் 20000 ரூபாய் பட்ஜெட்ல விவோ கிட்ட வந்து ஒரு T2 5G சொல்லிட்டு ஒரு புது மொபைல் புதுசு உள்ள இருக்க விஷயம் தான் கொஞ்சம் பழசா தெரியுது. இந்த மொபைலை பத்தி என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ரீசெண்டா நம்ம பாக்குறோம்ல இந்த ஓப்போ, OnePlus, ரியல்மி, IQ இவங்கெல்லாம் வந்து ஒரு அங்காளி பங்காளி கம்பெனின்றது நமக்கு தெரியும். அதுல இருக்க அதே டிசைனை இந்த மொபைலையும் கொடுத்துருக்காங்க. விவோ அப்படின்னாலே டிசைனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இந்த மொபைல்ல மற்ற கம்பெனி கிட்ட இருந்து காப்பி அடிச்சிட்டாங்களோன்னு தோணுது. வேற என்னெல்லாம் இந்த மொபைலை கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைட்ல வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லாஸ்டா லைக் ஒன்று கொடுங்க. வாங்க வீடியோல போகலாம். தலைவரு திமிங்கலம் தானங்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஃபுல் ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. விவோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கிளாசி ஃபினிஷிங்ல தனியா ஸ்டிக்கரிங் மாதிரி இருக்கு. T2 5G அப்படின்னு மொபைலோட மாடல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல அதனோட சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB ROM உண்டான வேரியன்ட் தான் இருக்கு. பாக்ஸை ஓபன் பண்ணா பாக்ஸ் மேலேயே பாத்தீங்கன்னா மொபைல கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. டிசைனுக்கு பொறுமையா வரும் டிசைனுக்கு வருவோம். வேற உள்ள என்னென்ன இருக்குன்றத பாத்துருவோம். ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த குட்டி பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ்ல மிக்ஸ் ஆகுது. டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு. விவோல சாஃப்டா தான் இருக்கும் பெரும்பாலும் டிபியூ கேஸ். வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ்க்கு உண்டான ஒரு ஃபிளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைப் A to டைப் C உண்டான ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்ட் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிசைனுக்கு வரும். டிசைனை பொறுத்தவரை இது வந்து ஒரு பாக்ஸி டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா இதே மாடல்ல தான் நிறைய மொபைல் நிறைய பிராண்ட்ல நம்ம பார்த்து இருக்கோம். நிறைய பிராண்ட் சொல்ல முடியாது, இவங்களோட அங்காளி பங்காளிகள் பிராண்ட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். வாட்டர் டாப் நாச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனா சைடுல பெசல்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே தெரியுது. குறிப்பா கீழே சின்ன இன்னும் நிறையவே தெரியுது. மொபைலோட பேக் சைடுக்கு வருமா? இந்த பேக் சைட பாத்தீங்களா, ஓப்போல வந்து ரெனோ 80, OnePlusல நாட் CE3 லைட், ரியல்மில C55 அவ்வளவு. ஏன் இவங்களோட தம்பி பிராண்ட் கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்காரு IQ, அதுல வந்து SatZ பாத்தீங்கன்னா இதே மாடல் தான். ஒரே குடும்பம் அப்படின்றது இந்த டிசைனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் போல போற போக்க பார்த்தா. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.8 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடுல ஒரு மேட் ஃபினிஷிங்ல கொஞ்சம் லைட்டா கலர் கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த கலர் பாத்தீங்கன்னா நைட்ரோ பிளேஸ் அப்படின்றாங்க. ஆனா இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் தான் நம்மளுக்கு தெரியும். அவங்க ஏதாவது ஒரு பேர் வைப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர் கிளாஸ் மாதிரி இருந்தது. பட் ஆனா கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். சைடுல ஃப்ரேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெரிய பம்பு. கீழே பாத்தீங்கன்னா ஹை டெஃபினேஷன் போட்டோகிராஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விவோட V சீரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபின்னு ஒரு டேக் கொடுப்பாங்க இல்லையா, இது மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டெஃபினேஷன் போட்டோகிராஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேமரா ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல ஒரு மோனோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. USB போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக், பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, பிளைனா தான் இருக்கு. அப்படியே டாப்புக்கு வந்தோம் அப்படின்னா டாப் சைடுல உங்களுக்கு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல 5G plus AMOLED கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.38 inches உண்டான ஒரு AMOLED டிஸ்பிளே 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரைக்கும் நம்மளால ஸ்மார்ட் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. 0 to 90Hz வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரெஃப்ரெஷ் ரேட் வேரியபிள் ஆயிடும். 60Hz கொடுத்துருக்காங்க, 90Hz கொடுத்துருக்காங்க. நமக்கு எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 360Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1300 nits போகுன்றாங்க. இன்டோரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவுட்டோர்ல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அவுட்டோர்ல பார்க்கக்குள்ளேயும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. கிளார்ல லைட்டா தெரிஞ்சாலும் கூட டிஸ்பிளே நல்லா கிளியராகவே தெரியுது. LED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால இதுல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கு. டிஸ்பிளே நல்லா தாறுமாறா கொடுத்திருந்தாலும் இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்ல. ஸ்பீக்கர் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மொபைல் T2 பொறுத்த வரைக்கும் RAM உங்களுக்கு 2 வேரியன்ட்ல கிடைக்குது. 6GB RAM 8GB RAM 2 வேரியன்ட்ல கிடைக்குது. LPDDR4X கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல எக்ஸ்பெண்டபிள் RAM டெக்னாலஜி வெர்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. 8GB வரையும் எக்ஸ்ட்ரா நம்மளால RAM எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். 8+8 மொத்தமா வந்து 16GB வரையும் நம்ம இதுல RAM யூஸ் பண்ண முடியும். இந்த 16GB RAM யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 27 ஆப்ஸ் வரையும் நம்மளால மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்றாங்க. இனிஷியலா யூஸ் பண்ணக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல. RAM மேனேஜ்மெண்ட் நல்லா தான் இருக்கு. ஸ்டோரேஜை பொறுத்த
வரைக்கும் இதுல 128 GB மட்டும் தான் இருக்கு. ஸ்டோரேஜ் டைப் பாத்தீங்கன்னா UFX 2.2 கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் 128 GB தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படவே வேணாம். எக்ஸ்டர்னல் மெமரி இருக்கு. எக்ஸ்டர்னல் மெமரியை பொறுத்தவரை நம்மளால 1 TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். 2 சிம் கார்டு இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி அப்படிதான் போட முடியும். ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. OS பொறுத்தவரைக்கும் Android 13 மேல Fun Touch OS 13 பில்ட் பண்ணிருக்காங்க. மொபைலோட ப்ராசஸருக்கு வரும். ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் சிப்செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 695 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது ஒரு 5G ப்ராசஸர் 6 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். மல்டிமீடியாவுக்கோ இல்ல டே டு டே யூசேஜுக்கோ வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா இதை வச்சு நீங்க கேமிங்லாம் ஆடணும் அப்படின்னு போகல ஹை கிராபிக்ஸ் கேமிங்லாம் பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ரேம்ல வச்சு தான் நம்மளால ப்ளே பண்ண முடியும். ஏன்னா அந்த ப்ராசஸர் அவ்வளவுதான் இழுக்கும். அதுக்கு மேல போட்டு புஷ் பண்ணோம் அப்படின்னா பண்ணவே முடியாது. கேம்ல கொடுக்குற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா மீடியம் கிராபிக்ஸ்ல வச்சு ஆடுற மாதிரி தான் இருக்கும். கேமர்ஸுக்கு இது ஒரு நல்ல மொபைல் கிடையாது. எனக்கு விவோ கிட்ட பிடிச்சது என்னன்னா அவங்களோட டிசைனும் அடுத்தது அவங்களோட கேமராவும் தான். டிசைன்ல என்ன பண்ணிட்டாங்கன்றத முன்னாடியே பார்த்துட்டோம். கேமராவை பொறுத்த வரைக்கும் டபுள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் கொண்டான OIS பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.79 அப்பச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா 2 MP கொண்டான பொக்கே கேமரா அப்படின்றாங்க. f2.4 அப்பச்சர் வேல்யூவோட அது கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த பட்ஜெட்ல 3 கேமரா கொடுக்குறாங்க. மற்ற பிராண்ட்ல ஆக்சுவலா ஒரு கேமரா தான் அது பெஸ்டான கேமரா. மற்ற 2 கேமரா வந்து வேஸ்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு இந்த 2 கேமரா கொடுத்து எதுக்கு அதை வேற கொடுக்கணும்? அந்த பொக்கே கேமரா கட் பண்ணிட்டு வெறும் 64 மெகா பிக்சல்லே கொடுத்துருக்கலாமே. யாரு உங்களை கேள்வி கேட்க போறா? உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? அவன்ல போடா நீ பஞ்சாயத்துல உட்கார்ந்து கிழிச்சு போ. கேள்வி கேட்டாலும் மதிக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். அப்படியே வாங்க போட்டோ சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பேக் கேமரால போட்டோஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா போர்ட்ரேட் பாருங்க. போர்ட்ரேட் வந்து அந்த சைடில் எட்ஜஸ்லாம் வந்து சரியாக டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. நார்மலாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எட்ஜஸ்லாம் வந்து அந்த அளவு டிடெக்ட் பண்ணலை. அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு 1x எடுக்க முடியும். ஆப்டிக்கல் ஜூமில் 2x வரையும் எடுக்கலாம். டிஜிட்டல் ஜூமில் 10x வரையும் எடுக்க முடியுது. 10xல எடுக்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத போல இருந்தாலும் ஆர்டிஃபிஷியலாக அது ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியை கொடுக்குது. மற்றபடி நார்மல் இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. கலர்ஸு கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கேமராவில் வீடியோவை பொறுத்தவரையும் உங்களால் 1080 பிக்சல்ஸில் 60 ஃப்ரேம்ஸ் சொல்லி நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியுது. மேக்ஸிமம் அவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸில் 60 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆடியோ வீடியோ ரெண்டுமே வந்து மொபைலில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வீடியோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சவுண்டு கிளாரிட்டிலாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வாய்ஸ்லாம் சரி. செல்ஃபி கேமராவுக்கு வருமா? இந்த வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்கல்ல அதுல வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கொண்டான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 அப்பச்சர் வேல்யூவோட வருது. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸுமே ஃப்ரண்ட் கேமராவில் ஃபோட்டோஸுமே நல்லா இருக்குது. ஸ்கின் டோன்லாம் கூட ஓரளவுக்கு கரெக்டாக வருதுன்னே சொல்லலாம். இந்த போர்ட்ரேட்டை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் கேமராலையும் அதே பிரச்சனை. எட்ஜஸ்லாம் வந்து சரியாக டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. செல்ஃபி கேமராவை பொறுத்தவரையும் நம்மளால் 1080 பிக்சல்ஸில் 30 ஃப்ரேம் வரையும் தான் மேக்ஸிமம் ரெக்கார்டே பண்ண முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. 1080 பிக்சல்ஸ் 30 ஃப்ரேம் அது வரையும் தான் மேக்ஸிமம் நம்மளால் ஃப்ரண்ட்டில் ரெக்கார்ட் பண்ண முடியும். எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. என்னமோ ஃப்ரண்ட்டு ஓகே மாதிரி இருக்குது. பட் வீடியோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமரா கொடுக்கல. நம்மளால் இமேஜ்லாம் வந்து மேக்ரோ சென்சாரில் எடுக்கவே முடியாது ஃபோட்டோஸு. ஆனால் வந்து வீடியோ எடுக்க முடியுது. மேக்ரோ வீடியோஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியுது. அன்லாக் பார்த்தீங்கன்னாலும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல. செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குது. மொபைலோட பேட்டரிக்கு வருமா? பேட்டரியை பொறுத்தவரை 4500 mAh பேட்டரி தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான சார்ஜர் பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் வரையும் இல்லை சார்ஜர் சப்போர்ட் பண்ணுது. அதுக்குண்டான சார்ஜரும் இவங்களே வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளால 25 மினிட்ஸ்ல 0 to 50% சார்ஜ் ஏற்ற முடியுது. பிரைசிங்க்கு வரும். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB RAM தான் நம்ம கையில் இருக்குது. இது 21,000 வந்து இவங்க பிரைசிங் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனைனா இவங்களோட தம்பி பிராண்ட் இருக்காருல்ல IQ, அதில் இவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு IQ Z7. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். டிசைன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பேக் சைடில் சேஞ்ச் ஆயிருக்கு. டிஸ்பிளேலேருந்து ஸ்பீக்கர்லேருந்து பேட்டரியிலேருந்து சார்ஜர்லேருந்து எல்லாமே சேம் தான். IQ Z7ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 920 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆனால் விவோவோட T2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இதை விட அது பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸர். அதில் நம்மளால 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். இதுல அந்த ஆப்ஷன் கூட கிடையாது. இது எல்லாத்த விட இதுக்கும் அதுக்கும் ஒரே சர்வீஸ் சென்டர் தான். அதை வாங்கினா சர்வீஸ் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் ரெண்டுத்துக்குமே சேம் சர்வீஸ் சென்டர் தான். இதை விட அது ஒரு ஸ்டெப் வந்து மேலதான் இருக்குது. அதனோட பிரைசிங் இதை விட 1000 ரூபாய் கம்மி. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கா.
தேங்க்ஸ். இந்த மொபைல் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க ரேட் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு உங்க ஏரியாவில் இருக்க லோக்கல் மார்க்கெட்லயும் விசாரிச்சுட்டு கீழே அக்கார்ட் மொபைல்ஸோட டீடைல்ஸ் கொடுக்குறேன். அவங்க கிட்ட ஒரு வாட்டி என்கொயரி போட்டு பாருங்க. ரேட்டை பார்த்துட்டு ஆன்லைன்ல வாங்கலாமா இல்ல அக்கார்ட் மொபைல்ஸ்ல வாங்கலாமான்றத நீங்க முடிவு பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோல சந்திப்போம். பை பாய். ஆக்கிரமிங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப் நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். தலைவர் திமிங்கலம் தானங்கோ